ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பெரும்பாலும் ஜோதிடரை போய் பார்த்தீங்கன்னா வெத்தலை மாலை, எலுமிச்சம்பழ மாலை அல்லது குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை என்று எழுதி கொடுத்து விடுவார்கள். உண்மையிலே சொன்னால் இந்த பரிகாரங்களுக்கு பிரமாணமே கிடையாது. ஜோதிடத்தின் அடிப்படையில் எந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சரியான பரிகாரம். பரிகாரம் என்பது பயனுள்ளதாக அமைய வேண்டுமே தவிர, அதாவது பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வெறும் மூட நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ திருமண பரிகாரம் வேறு, புத்திர பாக்கியத்துக்கான பரிகாரமே வேறு. ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் ஒவ்வொரு பயன்பாடு உண்டு. அது வினை பயனை எடுக்கும். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமானது பரிகாரம். ஒரு மருத்துவரிடம் போகிறோம். எந்த வியாதி என்று கண்டுபிடிப்பது மட்டும் மருத்துவருடைய வேலை இல்லை. அந்த நோய் தீர்வதற்கான மருந்தை கொடுத்து அந்த நோயை தீர்ப்பது தான் ஒரு மருத்துவருடைய கடமை. அதே போல் ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்வதற்காக மட்டும் ஜோதிடரை யாரும் அணுகுவதில்லை. ஜோதிடரை போய் பார்த்தா அவர் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு, பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழி சொல்லுவார் என்ற ஆசையில் தான் எல்லாரும் ஜோதிடரை பார்க்குறாங்க. அந்த பரிகாரம் சொல்வது என்பது அது ஒரு தனி கலை. அந்த பரிகாரம் வேலை செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு 20 பரிகாரத்தை எழுதி கொடுப்பதால் பிரச்சனை தீர்ந்து விடாது. அந்த பரிகாரம் அவருடைய முன்ஜென்ம வினை பயனை சரி செய்யுமாறு, அதற்கான அபராதமாக ஒரு அமைய வேண்டும் என்பது தான் பரிகாரம். அவ்வாறு அமையாத பரிகாரங்கள் பரிகாசமாக தான் இருக்குமே தவிர மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது. பெரும்பாலும் ஜோதிடரை போய் பார்த்திங்கன்னா வெத்தலை மாலை, எலுமிச்சம்பழ மாலை அல்லது குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை என்று எழுதி கொடுத்து விடுவார்கள். உண்மையிலே சொன்னால் இந்த பரிகாரங்களுக்கு பிரமாணமே கிடையாது. அவரவர்கள் விருப்பப்படி ஒரு பரிகாரத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். நம்முடைய ஜோதிடத்தின் அடிப்படையில் எந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சரியான பரிகாரம். வெத்தலை மாலை போடுறதுனாலையோ எலுமிச்சம்பழ மாலை போடுறதுனாலையோ எந்தவித புது பயனும் ஏற்பட்டு விடாது. இது நான் அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். கொண்டக்கடலை மாலை என்பது சமீப காலமாக சொல்லப்படும் பரிகாரம். எந்த பொருளையும் வீணாக்குவதை கடவுள் விரும்ப மாட்டார். அந்த கொண்டக்கடலையை சுண்டலாக செய்த பிறருக்கு அளித்தால் கூட அது நல்ல பரிகாரமாக அமையும். அதை மாலையாக கட்டி குரு பகவானுக்கு போடுவதால் எந்தவித பயனும் வந்துவிடப் போவதில்லை. இப்போது பரிகாரம் செய்யும்போதே பிறருக்கு உபயோகமான பொருளை தருவது, தானம் தருவது, அதான் பரிகாரம். அதாவது அன்னதானம் கொடுக்கலாம் அல்லது வஸ்திர தானம் தரலாம். இது போன்ற பரிகாரங்கள் தான் கடவுள் விரும்புவாரே தவிர பொருளை வீணடிக்கக்கூடிய பரிகாரத்தை கடவுள் விரும்ப மாட்டார். அது போன்ற பரிகாரம் செய்தும் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. காரணம், அந்த பொருளுடைய பயன்பாட்டை நாம் அழித்து விடுகிறோம். அது யாருடைய பசியாவது தீர்த்திருக்கும். அந்த கொண்டக்கடலை ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடியது. அதை மாலையாக கட்டி அதை போடுவதால் எந்தவித பயனும் இல்லை. ஆக பரிகாரங்கள் என்றால் அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற பரிகாரம்தான் சொல்ல வேண்டுமே தவிர, பொதுவாக பரிகாரம் என்பது பயனுள்ளதாக அமைய வேண்டுமே தவிர, அதாவது பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வெறும் மூட நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது.
காரணம், எந்த பொருள் வீணானாலும் கடவுள் விரும்ப மாட்டார். அது யாருக்குமே பயனில்லாமல் போவதால் எந்த பரிகாரம் பலிக்கப் போவதே இல்லை. பரிகாரத்தை எந்த இடத்தை கொண்டு முடிவு செய்ய வேண்டும் என்பதே ஜோதிடர்கள் பெரும்பாலும் ஆலோசிப்பதே இல்லை. எந்த பாவம் கெட்டு இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு ஏற்ற பரிகாரத்தை சொல்லணும். 1ஆம் பாவமா, 2ஆம் பாவமா, 5ஆம் பாவமா, அதற்கான பரிகாரங்கள் தனித்தனியாக உள்ளன. இப்போ திருமண பரிகாரம் வேறு, புத்திர பாக்கியத்துக்கான பரிகாரமே வேறு. ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் ஒவ்வொரு பயன்பாடு உண்டு. அது வினை பயனை எடுக்கும். அதுபோல் பரிகாரத்தை சொல்லும்போதே சரியான பரிகாரத்தை சொல்வதால் நல்லது. இல்லாத பரிகாரங்கள் அதிகமாக பலிப்பதில்லை, மக்கள் ஏமாற்றமடைவார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.